நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு கும்கி அன்பிளக்ட். பெரும்பாலான படங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனால் ஒரு சில படங்கள் தான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்லிட முடியும். அதுக்கு காரணம் அந்த படத்தோட பிரதிபலிப்பு, முந்தைய படத்தோட பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கும்கி. இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களுடைய கும்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் படத்தோட ஆடியோ லான்ச் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ரெட்டிப்பாச்சு. படமே வேற ஒரு லெவலுக்கு போச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் பாடல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் சாங்ஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம், ரசிகர் பட்டாளம், இவங்க எல்லாருமே வந்து கும்கி படத்தோட ரிலீஸ்க்காக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல இப்ப வந்து இந்த படத்தோட எல்லா சாங்ஸோடைய ஒரு செலிப்ரேஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வெல்கம் பண்ண வேண்டியது தி மியூசிக்கல் ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம், மியூசிக் டைரக்டர் டி.இமான். Wow! Such a soothing number, Iman sir. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம், கேட்டவங்க எல்லாருமே வந்து கும்கி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடல்களுமே வந்து பியூட்டிஃபுல் மெலடிஸ். நீங்கள் வந்து ஏற்கனவே மைனா படத்தில் வந்து மெலடியில் ஒரு சூப்பர் டூப்பர் மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதே டீமோட மறுபடியும் இறங்கியிருக்கீங்க கும்கியில். ஸோ ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் ஃபார் யூ? ஆல் கிரேஸ் கோஸ் டு காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மிஸ்டர் பிரபு சாலமன் அவர்கள், அவர் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் எந்த ஒரு மியூசிக் கம்போசரும் கேன் ஒர்க். அதுவும் வந்து மைனாக்கு வந்து கம்போசிங் உட்காரும்போது எல்லா பாட்டும் மெலடியாக பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அந்த ஒரு வேர்டு இல்லையா, ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் வந்து இட் டுக் மீ ஹையர். ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த படம் கும்கி திரைப்படத்துக்கும் 5 பாட்டு பண்ணுறோம், 5 பாட்டு மெலடி அப்படின்னு வந்து சொல்லும் போது இன்னும் தெம்பு ஆகிடும். பட் இந்த மெலடிக்குள்ளேயே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து அதுதான் சேலஞ்ச். இன்னைக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு சாங்ஸையும் வந்து நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் முதல்ல வந்து இப்போ கும்கி டீம் இங்கே நமக்காக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வெல்கம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப், டைரக்டர் பிரபு சாலமன். நீ எப்போ தலைவா வர போற, நீ எப்போ தலைவா வர போற, நீ வெறுவாயம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பதிலேதும் இல்லை, நான் அடியோடு கொல்ல, நீ எப்ப நீ எப்ப நீ எப்ப உள்ள சொல்ல போற. ரிலீஸ் டேட்டை கேக்குறாரு, எப்போ சொல்லுங்க. ஓ, ரிலீஸ் டேட்டா? எப்போ தலைவா வர போற அப்படின்னு உங்களை இன்வைட் பண்ணாரு நான் நினைச்சேன். ஓகே, ஸோ பிரபு சாலமன் சார், இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஃபார் மியூசிக் ஆஃப் கும்கி. உங்களுக்கு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு சாங்கும் வந்து மெமரபிளாக இருக்குன்ற நியூஸ் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். முதல்ல வந்து கும்கி அப்படின்றது ஒரு பெயர் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ள ஒரு சிக்னிஃபிகன்ட் மீனிங் இருக்கு இல்லையா? அந்த டைட்டில் மீனிங் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கும்கி மீன்ஸ் இட்ஸ் ட்ரெயின்ட் எலிஃபண்ட். அதாவது இப்போ நீங்கள் டெய்லி தினசரிகளில் மற்றபடி நியூஸஸ்லாம் பார்க்குறது வந்து இப்போ வில்லேஜஸில் வந்து எலிஃபண்ட்ஸ் வந்து இறங்கிடுது உள்ளார, வைல்டு எலிஃபண்ட்ஸ் உள்ளார வந்துடும். ஸோ அதுக்கு நிறைய காசு இருக்குது, அது நிறைய டிஃபாரஸ்ட்ரேஷன், வாட்டர் ப்ராப்ளம், இப்படி நிறைய காசு அதுக்கு இருக்குது. பட் உள்ளார வந்து சில எலிஃபண்ட் வந்து ஸ்டாக்னண்ட்டாக வந்து ஃபீல்ட்ஸில் நின்றும், காடி ஃபீல்டில் இங்கே. ஸோ மனிதர்கள் போய் அதை விரட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி எலிஃபண்ட்டை வந்து ஸோ வில்லேஜஸ் வந்து பேனிக்கில் இருக்கிறப்ப இதை புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எலிஃபண்ட் வரும். ஸோ அந்த பழக்கப்பட்ட ஒரு யானைக்கு பேர் தான் கும்கி யானை.
ஓகே சூப்பர். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அந்த கும்கி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி. இப்போ பிரபு சாலமன் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. பிரபு சாலமன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் மைனா ஒவ்வொரு ஹீரோவும் வந்து இவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த வாய்ப்பு, இந்த ஒரு கொடுப்பினை வந்து ஒரு யங் டால் ஹேண்ட்ஸம் நியூ ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தவர் தான், இருந்தாலும் இது அவருக்கு முதல் படம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் விக்ரம் பிரபு. ஸோ வெல்கம் டு யூ விக்ரம். தமிழ் சினிமாவுக்கு வந்து உங்களோட முதல் படம் வித் பேங்க் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த படம் பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் வந்து அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. முதல்ல உங்கள் அப்பா பிரபு சார் என்ன சொன்னார் உங்ககிட்ட படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம்? அப்பா ஆக்சுவலி அவர் டைரக்டர்கிட்ட பேசவே இல்லை. என்கிட்டையும் படம் எப்படி வந்திருக்கு என்னதுன்னு கேட்க போதும் நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், வேணும்னே சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ஃபங்க்ஷன் போதும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டது தான். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு. எல்லாம் அங்கே வந்து சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் தாத்தா அப்பா மேலே வச்சுருக்கிற அன்பு மரியாதையெல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த அந்த யோசனையில் அப்பா ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துருச்சேன்னு இதிலே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் வந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ கூப்பிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது அது அந்த அவங்களோட சந்தோஷம் வந்து ரொம்ப அழகாக காமிப்பாங்க. அது நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆடியோ லான்ச்சில் நிறையா விஷயங்கள் பேசினாங்க, சிவாஜி சார் பற்றி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் உங்ககிட்ட பர்சனலாக சொன்ன அட்வைஸ் இல்லை ஏதாவது பர்டிகுலர் தாட் இருக்கா? கமல் சார் அன்னைக்கு லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே ஒரு வாட்டி என்னை பார்த்தபோது கற்றுக்கிறதுக்கு எல்லையே இல்லை, கற்றுக்கிட்டே இரு, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருன்னு தான் சொன்னார். ஸோ அது முதலே ஒரு வாட்டி அவர் மீட் பண்ணி சார் நடிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அதே தான் சொன்னார். அதே மாதிரி ரஜினி சாரும் உனக்கு என்ன நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னப்போ அப்படின்னு சொன்னார். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களோட when it's coming from such high people, it's very small but it means a lot. Valuable. Yes, very valuable. Absolutely. உங்கள் அப்பாவோட படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எதை சொல்வீங்க விக்ரம்? எங்கள் அப்பா வச்சு எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். பட் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு ஐ மீன் அவங்க நடித்த கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து சின்ன தம்பி அண்ட் அஃப்கோர்ஸ் டோட்டலி ஆப்போசிட் வந்து அக்னி நட்சத்திரம். ஸோ டூ எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் லைக். டு ஸ்டார்ட் வித் திஸ் செலிப்ரேஷன், கும்கி படத்துலேருந்து எந்த பாடல் பார்க்க போகிறோம்? எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊருங்க, யானையோட சேர்த்து நாங்கள் 4 பேருங்க. இதுதான் இது படத்தில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாங்கு. ஆனால் கம்போசிங்கில் லாஸ்ட் நடந்துச்சு. ஸோ இந்த பாடல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இது என்ன சிச்சுவேஷனில் படத்தில் வரும்? இந்த பாட்டு வந்து இவங்களோட லைஃப், அதாவது இந்த மாவுத்து, அதாவது பாகனோட பேர் பாகன், அவரோட அசிஸ்டன்ட் கபாடி தம்பி ராமையா சார், உங்களுக்குள்ள யானையை வைத்து ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்களோட பயணங்கள், திருவிழா, கோயில், கல்யாணம், ஊர்வலத்துக்கெல்லாம் கூட்டு போய் எப்படி அந்த யானையை வச்சு வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்வியலை சொல்கிற பாடல் தான் இது. இவங்க வந்து வித்தை காட்டுற ஒரு கூட்டம்ன்றப்ப எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊர்றானே பல்லவி போடுவோம் அப்படின்னு சுவாரஸ்யமாக ஆரம்பித்த விஷுவல்ஸை பார்த்து இமான் பண்ண சாங் இது. சாங் எடுத்துகிட்டு போய் விஷுவல் பண்ணல, நான் ஒரு விஷுவல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவங்களோட லைஃப்பை. ஸோ அந்த விஷுவல் கட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிதம் பிடிச்சி அந்த ட்ராவலுக்கு ஏற்ற ஒய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் பண்ணாப்ல. ஸோ இமான் சார் இது வந்து ஒரு புது டெக்னிக், அவர் சொன்னார் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கம்போஸ் பண்ணீங்கன்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஹவ் வாஸ் இட்? ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைப்பாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப ஷார்ட்டான சாங், 2.5 minute சாங் தான். 2 பல்லவி வச்சுட்டு அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். க்யூட் சாங், ஸ்மால் சாங் பட் வெரி க்யூட். ஓ சூப்பர். ஸோ முதல்ல வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அதோட ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 1 லைன் எங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா? பென்னி இன்னும் அழகாக பாடுவார். ஓகே. ஸோ இந்த பாடலோட பிளேபேக் சிங்கர் பெனி தயால் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் மூலமாக வந்து மறுபடியும் இந்த பாடலை இந்த ஸ்டேஜில் நம்ம கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சிங்கர் பெனி தயால். தன
ஊரு எங்களுக்கு சொந்த ஊருங்க யானையோட சேர்த்து நாங்க 4 பேருங்க நம்பிக்கைய நம்பி உங்க வாழ்க்கை போகுது தும்பிக்கைய நம்பி எங்க காலம் ஓடுது நின்ன இடத்துல சோறு நீட்டி படுக்கையில் தூக்கம் என்ன எது நடந்தாலும் சிரிப்போமே கண்ணு முழிச்சதும் மேல கைய விரிச்சதும் கூலி அள்ளி கொடுப்பது நீங்க மதிப்போமே வீதியெல்லாம் சுத்தி வித்த காட்டுறோமுங்க வேலியில்லா காத்த போல வாழுறோமுங்க யான பலம் வேணும்னு சொன்னதாருங்க எங்க பலம் யானைன்னு சொல்லுவோமுங்க முகி குளிச்சிட ஆறு முட்டை நடந்திட ரோடு லுங்கி மடிப்புல பீடி ஒளிப்போமே நல்ல துணி கிடையாது தங்க இடம் கிடையாது உங்க ரசிப்புல நாங்க பொழப்போமே ஸோ பெனி தயாள் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க உங்ககிட்ட இருந்த ஒரு நியூ டைமென்ஷன் ஆஃப் சாங் எங்களால் கேட்க முடிஞ்சது அண்ட் சம்திங் வித் சம் ஃபேபுலஸ் கம்போசிங் அண்ட் இட்ஸ் அ கிரேட் நம்பர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் Thank you. பெர்ஃபார்மன்ஸ் Thank you so much. Thank தேங்க்யூ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கும்கி அன்பிளக்ட் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த கும்கி அன்பிளக்ல ஒவ்வொரு பாடல் பத்தியும் அந்த பாடலோட செலிப்ரேஷன் பத்தியும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இமான் சார் கும்கி படத்துல இருந்து இப்போ அடுத்து எந்த பாடல் பார்க்க போறோம்? அடுத்து சொய் சொய் அப்படின்னு சொய் சொய். வாட் அ பியூட்டிஃபுல் டைட்டில், சொய் சொய். ஸோ சொல்லுங்க பிரபு சார், இது வந்து எந்த சிச்சுவேஷன்ல படத்துல வரும்? இது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். இது இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு சாங்ல வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மூடு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு டேக் ஆஃப் டென்ஷன் டேக் ஆஃப் ஒன்று வேணும்ல, அந்த மூடு இதில் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த சாங்கில் கிரியேட் பண்ணணும் பிளான் பண்ணி. பட் இதுக்கான சவுண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. இதில் பிகினிங் வரக்கூடிய அந்த அந்த ப்ளோயிங் அந்த சவுண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவருக்கு தெரியும் ரொம்ப. ஏன்னா போட்டு நோண்டிட்டேன், எனக்கு வேற மாதிரி, அதாவது ஒரு எலிஃபண்ட்டோட சவுண்டு ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்டலாகவும் இருக்கணும். பட் அது நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு வரக்கூடாது, இப்படிலாம் குழப்பி அவர் ஒரு இடம் பிடிச்சார் ஒருத்தர்கிட்டேருந்து. ஸோ வேற மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும் கேட்குறப்ப உங்களுக்கு. ஓகே இமான் சார், இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே பிரபு சார் சொல்லிட்டாரு நான் வந்து ரொம்ப கொஞ்சம் குழப்பிலாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த மாதிரி சவுண்ட் யூஸ் பண்ணீங்க, எப்படி இதை வந்து கம்போஸ் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு பக்கம் இது ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் நல்லா பீட் ஓரியன்டாக நல்லா டெம்போ ஃபாஸ்ட் டெம்போவில் இருக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணோம். ப்ளஸ் எங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா வந்து மைனாவில் அந்த சிங்கு சிக்கா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகும், ரொம்ப பாப்புலர். ஆமாம். ஸோ வந்து இதில் அதுக்கு வந்து ஒரு படி மேலேயாகவும் ஒரு பாட்டு இதை கம்போஸ் பண்ணோம். ப்ளஸ் அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த படத்துக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக சுச்சுவேஷனுக்குள்ளேயும் கரெக்டாக அது வந்து வந்தது. ப்ளஸ் இதோட சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஐட்டம் நம்பருக்கு உண்டான லிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது. இது வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டான அவங்களுடைய லவ்வை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக அது வந்து கரெக்டாக அந்த லிரிக்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கும் நீங்கள் லிரிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் இதுக்கு முக்கியமாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ் இந்த சாங்கோட வாய்ஸ். மகிழினி மணிமாறன் அவர்கள் வேடந்தாங்களை சேர்ந்தவங்க, இதான் அவங்க பாடுற ஃபர்ஸ்ட்டு திரைப்பாடல். ஸோ அவங்கள அறிமுகப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸலன்ட் இமான் சார். ஸோ லிரிக்ஸ் பற்றி நிறையா சொன்னீங்க. இந்த படத்தோட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் இப்போ இங்கே இருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் தி லிரிசிஸ்ட் யுகபாரதி.
சரி, எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து கும்கி படத்தோடைய பாடல்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சொய் சொய் பாடலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது லிரிசிஸ்டோட பங்கு இதுல ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னு இமான் சார் சொன்னாரு. ஸோ இந்த பாடல் பத்தி ஒரு சின்ன பிரீஃப் எங்களுக்கு கொடுங்களேன். பர்டிகுலராக இந்த பாட்டு வந்து என்னென்னா, இப்போ ஏற்கனவே நாங்கள் மைனா பண்ணும்பொழுது ஜிங்கி ஜிங்கின்னு ஒரு சாங் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான பாடல். அது வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே அவர் வந்து பண்ணியிருப்பார். பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதே மாதிரியான ஒரு ஜேர்னலில் இருக்க பாட்டு தான். ஆனால் இது வந்து ஒரு சோக பாட்டு. ரொம்ப நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாக அதில் இருக்கிற லிரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த சோகத்தை வந்து கேட்கிறவர்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஏன்னா ஒரு அறுவடை பாட்டு அது. அந்த படத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு மொத்தமும் இந்த இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா கதையினுடைய விஷயங்களும் அந்த பாட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா டைரக்டர் சொல்லியிருந்தார். இது சாதாரண லிரிக் தான், ஆனால் கேட்குறவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் நீங்க பிரபு சார் இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா before we see the performance? ஐயோ, கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசம் மச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதான் காதல் மச்சான். இது டியூன் கிடையாதுங்க, வரிகள் சொல்லியிருக்கேன். பேசுறீங்களா பாடுறீங்களா? ஆமா, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும் அது. ஓகே, சோ சொய் சொய் அப்படிங்கிற பாடலை கும்கி படத்துக்காக பாடின மகிழினி மணிமாறன் இங்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். Swing, swing.
ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான சாங் உங்ககிட்ட இருந்து கேட்டோம். இதான் உங்களோட முதல் படம் இல்லையா? ஆமாம், இதான் முதல் படம். நான் சினிமாவில் பாடுறது. நான் வந்து கிராமத்தில் தான் இருந்து வரேன். ஆனால் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு தேடி கிடச்சது வந்து அண்ணன் அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே வரும்போது எனக்குள்ளே ஒரு பதட்டமும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணனோட இசையிலே நான் பாடுறதும், அண்ணன் அவங்க எழுதின பாடல் பாடுறதுக்கும், இவங்க படம் வடிவமைச்சத்தில் நான் பாடுறதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு வெறியாக பாடணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சாங், ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் வந்து நீங்கள் பாடி நாங்கள் விஷுவலாகவும் பார்க்க போகிறோம் கூடிய விரைவில். அண்ட் இமான் சார், இவங்களோட ஒரிஜினல் சாங் அப்படின்னு ஒன்று பார்த்து நீங்கள் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி? இல்லை, அப்படி நடக்கல. இன்ஃபேக்ட் இவங்க வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து அவங்க பாடுற வரைக்கும் இவங்களுடைய குரல் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஃபோனில் கூட அவங்க பாட சொல்லி நான் கேட்கல. வாங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த சாங்க்கு நான் லிரிக் கொடுத்து தான் வந்து எடுத்து பார்த்தோம். பட் ஃபோன்ல பாட சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பாட சொல்லி கேட்கலாமா? ஷோர் why not. ஓகே, ஸோ இந்த பாடல் தவிர உங்களோட யூஷுவல் சாங்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாடல். ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவரே ஏ அத்தை மவரத்தினவா ஆதரவு சொல்லலையே ஆதரவு சொல்லலையே ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவரே ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவரே ஏ அத்தை மவரத்தினமா ஆதரவு சொல்லலையே ஆதரவு சொல்லலையே ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவரே. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கும்கி அன்பிளக்ட். இன்னைக்கு வந்து கும்கி படத்தோட ஒவ்வொரு சாங்கையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து இந்த புது ஹீரோஸ்லாம் வந்து பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ விக்ரம் எப்படி அந்த விஷயத்துல? இல்லை, அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சான்ஸே வந்து சொல்லிட்டாலே சாங் தான். ஓ, ஜோக் ஃபால்ஸ் போயாச்சு. ஓகே. ஸோ அது ஆனால் அவருக்கு அங்கே அந்த மூடு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிற்கவே முடியாது அந்த இடத்துல. ஐயோ பாவம். கூட்டிகிட்டு போய் அவர் முதல்ல நிறுத்தினதே கீழே பார்த்தீங்கன்னா 950 அடி ஒரு டெப்த்து. ரொம்ப கேஷுவலாக நம்ம அந்த டிப்பில் போய் நில்லுங்கன்ட்டு வந்துடுறது. எங்கள் 2 பேரும் எங்கே வந்து ரொமான்டிக் மூடுக்கு போவாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு அதுக்கப்புறம் அது கோலாகி அதுக்கப்புறம் அந்த பதிவுகளை ஆரம்பிக்கிறது தான். பட் அவர் சொல்லிட்டாப்ல, சார் எடுத்தோடனே அந்த சாங்லேருந்து நான் ட்ராவல் பண்ணதுனால இந்த ஃபில்மோட மூடு அண்டு கேரக்டரைசேஷன் இப்படி தான் இருக்க போகுதுன்றதுல மைண்ட் செட் ஆகிட்டாப்ல. ஓகே ஓகே. எந்த பாடல்ல வந்து உங்களோட ஈடுபாடு இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சு, இன்னும் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு? எல்லாத்துலேயும் இருந்துச்சு. பட் நீங்கள் பார்த்தா ஒன்றும் புரியலை ஐயோ வந்து ஒரு ஃபுல் இன்சைட்லேருந்து ஃபீலிங் அதை கொண்டுட்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிற 2 சாங்ஸ். ஸோ அது those 2 songs were more felt. ஐயோ தான் அவர் கஷ்டப்பட்டிருப்பார். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா ஐயோ ஆனந்தம்ன்றப்ப ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஷாட்டில் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் என்ன பண்ணேன், ரன்னிங்கில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு ஓடி வரணும், ஓடி வரப்ப அதை ஃபீல் பண்ணணும். எவ்வளோ பெரிய டார்ச்சர் பாருங்க. அதுவும் அந்த கீழே எல்லாம் கல் கண்ணாடி வேற நிறைய இருக்கு, மார்னிங் மிஸ்ட் வேற ரொம்ப டென்ஸாக இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் வந்து ஒவ்வொரு தாட்டி கை பிடிச்சி நிற்பாப்ல. ஏன்னா கிடினஸ் வந்துடும். ஏன்னா கண்ணை மூடிட்டு ஓடணும்னா அது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஸ்ட்ரெயின் வந்து ஐயோ ஆனந்தம். அண்ட் இந்த கம்போசிங் அப்படின்ற விஷயம் நடக்கும்பொழுது நீங்கள் எப்படி இந்த சாங்கோட சுச்சுவேஷனை போயிட்டு இமான் சார்ட்ட சொல்லி அதை எப்படி அதை இவால்வ் பண்ணீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ ஆனந்தம்ன்றது அந்த ஊருக்குள்ளே தேடி தேடி கிடைக்காதப்ப அந்த பொண்ணை வந்து எப்படியா பார்த்துடலான்னு நினைக்கிறப்ப அவளே கிட்ட வந்து நின்னா அந்த யானை பக்கத்தில். அப்படின்றப்ப தான் டக்குன்னு ஐயோ இங்கே வந்துட்டாளே அப்படின்றது தான் என்னோட சொன்னப்போ இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை வந்து ஒரு லோக்கலாக திங்க் பண்ணும். மச்சான் அவளை பார்த்தேன்டா ஐயோ எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அதுதான் பல்லவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான்.
ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் அவர் கேட்ச் ஆன் பண்ணி கொடுத்தாரு. ரைட். ஸோ அந்த ஆனந்தத்தையே வந்து ஐயோ இப்படி ஆனந்தமாக இருக்கே சந்தோஷமாக இருக்கேன்னு ஆரம்பித்தார். அவ்வளோதான், அது டியூன்கள் வந்து விழுந்துச்சு. அது சூப்பர். ஐயையோ ஆனந்தமே அப்படிங்கிற பாடல், இந்த பாடல் பற்றி நிறைய பேசியாச்சு. ஸோ இந்த பாடலில் இப்போ பாடுறதுக்கு வராரு. லெட்ஸ் வெல்கம் த பிளேபேக் சிங்கர் ஹரிச்சரன். ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன். கைகள் இருப்பது தொட்டு அழைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன். துணை சேர்ந்து போக தேதி பார்க்கிறேன். நெற்றியில் குங்குமம் சூட இள நெஞ்சினில் இன்பமும் கூட மெதுவா ஃபண்டாஸ்டிக் சிங்கிங் ஹரிச்சரன். அண்ட் இந்த பாடலில் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி பார்த்தோம். அது கேட்கும்போதே அப்படி ஒரு எனர்ஜி எங்களுக்கு வருது. பிகாஸ் ஆஃப் த காம்போசிஷன் நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் த மியூசிக் அண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் வாய்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ரொம்ப ரசிச்சு அப்படியே பாடிட்டு இருந்தீங்களா, எங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. இல்லை, நிச்சயமாக திஸ் இஸ் அ ரியலி நைஸ் சாங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விச் ஐ ஹவ் சங்.
அண்ட் இமான் அண்ணா சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஃப்ரம் மை காதல் ஃபர்ஸ்ட் சாங் பாடினதில் செகண்ட் சாங் பாடி சான்ஸ் கொடுத்தது இவர் தான். இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ அண்ட் திஸ் சாங் இஸ் வண்டர்ஃபுல். Thank you so much for the song. Congrats for the song itself for you. Thank you so much, Hari. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கும்கி அன்பிளக்ட். இன்னைக்கு வந்து இந்த கும்கி அன்பிளக்ட்ல கும்கி படத்தோட ஒவ்வொரு பாடலும் எப்படி உருவாச்சு, அந்த பாடலோட பின்னணி என்ன, அண்ட் அந்த பாடலில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, அந்த பாடலை எங்கே ஷூட் பண்ணாங்க போன்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். முதல்ல பிரபு சார் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ வந்து விக்ரம் பிரபு தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு முடிவாகி இவரோட அப்பா பிரபு வந்து உங்ககிட்ட அவர் ஒப்படைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எப்படி இருந்தது? ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வந்திருக்காரு, அந்த பொறுப்பு உங்கள் மேலே இல்லையா? இப்போ அவர் ஒரு ஹீரோவை ஆக்கணும்ட்டு அந்த டென்ஷன் ஃபீலிங் அப்போ எப்படி இருந்தது சார்? இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே உல்ட்டா. ஏன்னா இவர் வந்துட்டு இவர் ஓகே ஆகி இவர் தான் செய்தி அப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா ஒரு 6 months வந்து நான் வந்து இந்த பொம்மன்ற கேரக்டர் இப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு எலிஃபண்ட் செலக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. என்னன்னா ஒரு 12 feet இருக்குது மாணிக்கம்ன்ற ஒரு எலிஃபண்ட். ஸோ அதுக்கிட்ட வந்து ஒருத்தரை நான் வந்து நிறுத்துறேன்னா ஐ கான்ட் ஒரு ஷார்ட்டாக ஒருத்தரை நான் அங்கே நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே லென்ஸ்லாம் எனக்கு அடிக்கும். ஸோ ஒரு 12 feet ஒரு எலிஃபண்ட் இருக்குன்னா ஒரு 6 feet ஒருத்தர் இருக்கணும். அப்படி தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாள் காலைல வராப்புல வந்துட்டு உள்ளார நுழையிறப்பே ஃபஸ்ட்டு லுக்கில் எனக்கு டக்குன்னு அந்த பொம்மன் தான் தெரிஞ்சாப்புல. ஏன்னா ஒரு 6'1" ஹைட்டு, ஸ்லிம்மாக. ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு, பிரபு சார் பையன்னோன்னு உள்ளார ஒரு ஜெர்க்கு இருந்துச்சு. சரி அவர் சைஸ்லேயே ஒருத்தர் வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவர் இதுக்காகவே விக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 months இந்த படத்துக்குன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இஸ் ஜென்ரலி அவர் வரணுன்றதுக்காக அதுக்கான முயற்சிகளில் இருந்துட்டு இருந்திருக்காப்புல. ஸோ வந்து இது ஆப்டாக இந்த கோயின்சிடென்ட்ஸ் கரெக்டாக வந்து அங்கே நின்னாப்புல. எனக்கு இன்னும் சொல்ல போனால் பிரபு சார் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பேசினார். விக்கி போய் அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு தேங்க் பண்ணி பேசினார். அதுக்கப்புறம் இப்போ ஆடியோவில் தான் நாங்கள் சந்திக்கிறோம். நான் இன்னும் சொல்ல போனால் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்க மேலே அவர் வச்சிருந்தாருன்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். இல்லை அதுதானே நமக்கு வந்து பயத்தை ஏற்படுது. என்றைக்கும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை கொடுக்குறப்ப தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றது தானே உண்மையான. நிச்சயமா. விக்ரம், உங்களோட ஹீரோயின் பற்றி சொல்லுங்களேன். லக்ஷ்மி மேனன் ஒரு நியூ ஃபேஸ், அவங்க பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ரொம்ப யங், வெரி டேலண்டட் கேர்ள். அவங்க 3 yearsலேருந்தே கதகளி அண்ட் பரதநாட்டியம் ஆர்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்துருக்கிறதால அதுக்கான ஒரு க்ரோத் இருக்கணும், மென்டல் க்ரோத் இருக்கணும். அது வந்து அவங்களோட இந்த ஏஜ்லேயே, ஷீ இஸ் only 15 or 16, பட் she is very talented. The expressions are, she has a gallery of expressions. Okay, so இவங்க பேசினதுக்கு அப்புறம் இப்போ லக்ஷ்மி மேனன் மேல நமக்கு எதிர்பார்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இமான் சார், அடுத்து எந்த பாடல் கேட்கலாம் கும்கி படத்துல இருந்து? நீ எப்போ புள்ள சொல்ல போற. ஓகே, இந்த பாடல் கம்போசிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னாலே வந்து அது சாங்காக சக்ஸஸ் ஆகிறதுக்கு பல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே நிறைய பேர் வந்து இந்த காதல் தோல்வியால் வந்து வாடி இருப்பாங்க. ஸோ அந்த வாடிய புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டாத்துன்ற மாதிரி இந்த ஒரு பாடல் தான் வந்து அவங்களுடைய மனதை வந்து வருடக்கூடிய ஒரு பாடலாக வந்து இருக்கும். ஸோ அப்படி நிறைய சாங்ஸ் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கிற சாங்ஸ் நிறையா ஹிட் ஆகிருக்கு. அப்படி இந்த திரைப்படத்தில் கரெக்டாக சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்த ஒரு சாங் இது. ஸோ அந்த லிரிக்ஸும் அண்ட் டியூனும் ரொம்ப அழகாக டெய்லர் மேடாக வந்து இருக்கும். அண்ட் இதில் சிங்கர் பாடினவர் ஆல்ஃபோன்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக வந்து பாடினார். இதில் நிறைய ஹை பிச் ஹம்மிங்ஸ்லாம் வந்து இருக்கும் இந்த ட்ராக்கில். அது ஓப்பனிங் பிஜிஎம்லேயும் சரணத்துக்கு முன்னாடியே செகண்ட் சரணத்துக்கு முன்னாடியெலாம் நல்லா கொஞ்சம் எலாபரேட்டட் ஹை பிச்டு ஹம்மிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பாடினார். ஓகே, இப்போ நீ எப்போ புள்ள சொல்ல போகிற இந்த பாடலோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு படத்தில் பாடின அல்ஃபோன்ஸ் ஜோசப், லெட்ஸ் வெல்கம் ஹிம். தப்பென்ன
வச்சேனே எள்ளி நேசம் வேறென்ன செஞ்சேன் மோசம் மோசம் நீ அப்பா நீ அப்பா நீ அப்பா புள்ள சொல்ல போற நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கும்கி அன்பிளக்ட். இன்னைக்கு வந்து கும்கி படத்தோட ஒவ்வொரு சாங்கையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இமான் சார், கும்கி படத்தோடைய பாடல்கள்ல அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாட்டு எது? நெக்ஸ்ட் சாங் வந்து சொல்லிட்டாலே அவ காதலை அப்படின்ற ஒரு ட்ராக். என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ட்ராக். ஸ்பெஷலாக ஆனது காரணம் அந்த சாங்கோட விஷுவலைசேஷன். அவுட்ஸ்டாண்டிங் விஷுவல்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு எடுத்திருக்காரு. அப்போ பார்க்கும்போதே அவங்க வந்து எல்லாம் மிரண்டு போய் நான் இப்படிலாம் பாட்டு எடுக்கிறாரு, மறுபடியும் பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்து வந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ் வந்து இதை எடுத்து கொடுத்துருக்காரு சாங்க்கு. ஸோ அதனாலேயே இந்த சாங் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே பிரபு சார், இமான் சார் வந்து ரொம்ப அந்த பிரம்மி பூட்டிய ஒரு விஷுவல்ஸ் அப்படின்றாரு. அந்த விஷுவல்ஸில் அப்படி எக்ஸ்ட்ராடனரியான லுக் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்படிப்பட்ட விஷுவல்ஸ்னால் அது என்னவா இருக்கும்? காதலை வந்து அவள் சொல்லிட்டா, அதுதான் இதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணியிருக்கான் த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட். ஸோ அந்த காதல் சொன்ன பிறகு வரக்கூடிய கற்பனைகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருந்தால் தான் அந்த காதல் பிரம்மாண்டமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து அந்த லொக்கேஷன், ஜோக் ஃபால்ஸ் போகணும். ஏன்னா காதலோட ஆழத்தை காட்டுற மாதிரி இருக்கணும். காதல் வந்து அருவி மாதிரி கொட்டுச்சு அப்படின்றத விஷுவலில் காட்டணும். காதலாக நாங்கள் காதல் எடுத்துக்கிட்டு பறந்தோம், நாங்கள் பறவையா அப்படின்றத விஷுவலில் காட்டணும். ஸோ என்னென்னா அந்த இடம் யாரும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் போகிறது. அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து 1760 ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும். அந்த ஸ்டெப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்கி தான் ஸ்டெப் பிடிக்கணும் நீங்கள். ஸோ இட்ஸ் அ டஃப் ஜாப் ஆகிடுச்சு. என்னென்னா ஒரு கட்டம் என்னென்னா யோசித்தது ஓகே, ஆனால் இப்படி இல்லாமல் நம்ம போய் அப்படி, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நீஸோட சவுண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, கறக்க முறக்கின பால்ஸ் அந்த மாதிரி நடக்க 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 கீழே கொண்டு போனால் ஃபுல் ட்ரிசிலிங் ஃபஸ்ட் டே எடுக்க முடியல. என்னென்னா அப்புறம் அந்த ஒய்ப்பருக்குன்னு தனியாக ஒரு லென்ஸை கொண்டு வந்து, ஏன்னா சாரல் பட்டுக்கிட்டே இருக்குது கேமரா மேலே, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த ஒய்ப்பர்லாம் போட்டு சாங்காக அப்படி பார்க்குறப்ப நம்மளை அறியாமல் அந்த சந்தோஷம் வந்துருச்சு. ஸோ அந்த சாங் பார்க்குறப்ப வந்து உண்மையிலுமே காதலிக்காக கூட காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சூப்பர். எங்களுக்கு நிஜமாவே இப்போ அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தையும் ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க. இப்படி எடுக்கப்பட்ட அந்த பாடல் எப்படி வந்து விஷுவலாக இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து இமேஜின் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த பாடலை வந்து நம்ம நிஜமாவே பார்க்கலாம். பட் இப்போ வந்து இதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி பிளேபேக் சிங்கர்ஸ் ரஞ்சித் அண்ட் பிரியா ஹிமேஷ். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவோ எண்ணி பார்க்கல.
அவ சொன்ன சொல்லே போதும் அது கீழே இல்லை ஏதோ ஏதோ சொல்லிட்டேனே சொன்ன சொல் கேட்கல அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல உன்னுடைய சொல்ல கேட்ட ரெண்டு பேரை ஒன்னா பார்த்தேன் தன்னால மறந்திடும் நிமிஷத்துல இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நினைச்சிடும் உதிரத்துல அவ சொன்ன சொல்ல போதும் அது கீழே ஏதோ ஏதோ சொல்லிட்டேனே இவ காதல சொல்லுதே ரஞ்சித் அண்ட் பிரியா கொஞ்ச நேரம் வந்து எங்களை அப்படியே எங்களை மறந்துட்டோம். வேற ஒரு உலகத்துக்கு வந்து எங்களை நீங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போயிட்டீங்க. இட்ஸ் ஸ்டில் இன் आवर மைண்ட் அண்ட் தாட்ஸ். அந்த சாங்கோட லைன்ஸ் அந்த ஹம்மிங் வந்து இனிமே நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் அடிக்கடி. Thank you for that performance. Thanks so much. Thanks a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கும்கி அன்பிளக்ட். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த கும்கி அன்பிளக்ல ஒவ்வொரு பாடல் பத்தியும் அந்த பாடலோட செலிப்ரேஷன் பத்தியும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிரபு சார் இப்போ வந்து முக்காவாசி பாடல்கள் கேட்டாச்சு. இந்த படம் எப்படி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து ஒரு விஷுவலாக நாங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இப்போ யானைக்கு தீனி போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ப்ரொடியூசர் இப்போ இந்த 2000 ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷனில் உள்ள டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். பிஃபோர் மைனாவே என்னை வந்து கமிட் பண்ணார். அந்த டிசைன்ஸு அது இப்போ அவர் படம் பார்க்காமலே செய்திகள் வந்து செய்திகளை வச்சு எனக்கு நானும் கவிஞரும் தான் போனோம், அடுத்தது இங்கே பண்ணுன்றப்ப நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நான் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவான ஒரு டைரக்டர். ரொம்ப அதாவது கதை சொல்லுதல்ன்றது உட்காந்து 2 மணி நேரம் கதை சொல்ல முடியாது. ஏன்னா விஷுவலாக இருக்க விஷயத்தை வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். சார் நான் வந்து டீட்டெயில்டெல்லாம் என்னால் சொல்ல முடியாது சார், நான் ஒரு லைன் சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு என்ன. அவர் ஒன்றுமே சொல்ல, மைனாவோட வெற்றியை வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க சார் கம்பெனிக்குன்னார். அந்த சுதந்திரம் தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்துச்சு. அந்த அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் சின்சியராக இந்த படத்தை என்னால் எடுக்க முடிஞ்சு. இன்னொன்று இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து என்ன ப்ராக்ரஸ் என்ன ஏது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் என்னோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்னென்னா ஒரு சீசனாக நான் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனக்கு சீக்கிரம் 6 மாதத்தில் படம் கொடுங்க சார்னு அவர் என்றைக்குமே கேட்டதே கிடையாது. நல்லா வந்துட்டு இருக்குல்ல இதுதான் கேட்பார். அதுக்காக சின்சியராக நம்ம வந்து அந்த டைம் எடுத்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தார். இட்ஸ் எ வெரி குட் ப்ரொடியூசர். அதை விட இஸ் எ குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நல்ல மனுஷன். லிங்குசாமி சார் வந்து நீங்கள் ஒரு நல்ல டைரக்டராக பார்ப்பீங்களா இல்லை ஒரு நல்ல ப்ரொடியூசராக பார்ப்பீங்களா? இல்லை, இஸ் போத். ஏன்னா அவரோட ட்ராக்ன்றது வேற, இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரப்போ ஒரு சிறந்த தயாரிப்பாளராகவும் அவர் இருக்கார். அவர் ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஓகே, நிமான் சார் படத்துடைய ஃபைனல் சாங் இது வந்து ஒரு மிக 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 திறமைசாலி தான் பாடியிருக்காரு. ஐயோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த பாடல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஒன்றும் புரியலை அப்படின்ற ஒரு ட்ராக். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கம்போசிங் உட்காந்து கம்போஸ் பண்ண டியூன், இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ண டியூன் வந்து இதுதான். ஸோ விதின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த டியூன் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பல்லவி சரணம் எல்லாம் டக்குன்னு ஃபார்மேஷன் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து கவிஞருக்கு டியூனை வந்து போட்டு காமிச்சு அவரும் வந்து ரொம்ப ஸ்பாட்லேயே டக்குன்னு அந்த ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்ற வார்த்தையை வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் ஒரு நல்ல ஒரு சாங். ஏன்னா வந்து நான் அஃப்கோர்ஸ் நிறையா சாங்ஸ் முன்னாடி பாடியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு மெலோடியஸாக இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹஸ்கியான ஒரு வாய்ஸில் வந்து பாடினதில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிம்பரில். இன்ஃபேக்ட் கேட்கும்பொழுதே வந்து இமான் சார் அதை பாடிருக்காரு, அது வந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குரல், யாருடைய குரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அது உங்கள் குரல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு நியூ டிமென்ஷன் உங்களோட வாய்ஸ்லேயே வந்து இந்த சாங்கில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்ன இன்னொன்று ஹைலைட்னா, ஃபஸ்ட்டு வந்து இமான் பாடுற ஐடியாவே இல்லை இந்த சாங். ஃபஸ்ட்டு 2-3 பேர் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். பாம்பேலாம் போயிட்டு இங்கேருந்து போய் தங்கி ரெக்கார்டிங்லாம் முடியுது. இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. என்னென்னா நான் கதை சொல்கிறப்போ எனக்கு கம்போசிங்கில் ஒன்று பாடி கொடுத்தாருல, அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அது என்றைக்குமே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு உள்ளார. என்ன எத்தனையோ பேர் வந்து பாடி இங்கே வந்து கேட்டுட்டு ஃபைனலாக சொன்னேன் நீங்களே பாடிடுங்க அதை. ஏன்னா கதையை முழுவதுமாக அந்த சிச்சுவேஷனை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணர்ந்து அந்த நீங்களும் ஒரு யானைக்காரனோட இடத்துக்கு போய் அவளை பார்த்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டாக பாடிட்டார். இதை தாண்டி நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அது வேற ஏதாவது பர்சனல் உள்ளார இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது டக்குன்னு எட்டி அதை பற்றி கொஞ்சம் ஸ்லைட்டாக எங்களுக்கு சொல்கிறீங்களா? இல்லை அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே வந்து இந்த பாட்டு நானே பாடிடுறேனே அப்படின்னு வந்து எந்த இயக்குனர்ட்டையும் அப்படி வந்து வலிந்து போய் சொல்கிறதெல்லாம் வந்து கிடையாது. மிகப்பெரிய நேம்ஸ் அவங்க சிங்கர்லாம் வந்து பாட வச்சோம், ஃபுல் ட்ராக் வந்து எடுத்தோம். பட் அவர் வந்து ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு சரி மறுபடியும் நீங்களே பாடுங்க அப்படின்னாரு. ஸோ அப்புறம் நான் பாடினேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா, இவ்வளோ பெரிய சிங்கர்லாம் வந்து பாட வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஓகேன்ட்டார், பெரிய விஷயம். அப்புறம் அடுத்து சொன்னார், இப்போ தான் ஒரு யானைக்காரன் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இப்போ யானைக்காரன்னா வந்து விஷுவலைசேஷன் பண்ணி அதுக்கு வந்து சரியாக இருக்கும்னு பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் வெறும் வாய்ஸு அந்த ஒரு டெக்ஸ்டர் அந்த முக்கியமாக நம்ம அது ஒரு மியூசிக்கல் சைடும் டெக்னிக்கல் சைடாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இவர் கதையாக பார்க்குறாருல, அது வந்து இப்போ தான் யானைக்காரன் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, ஏதோ ஒன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு சாங், ஒரு சிங்கராகவும் எனக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அண்டு ஒன்றும் பர்சனல் ஃபீலிங்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சாங் சுச்சுவேஷனுக்கு அது என்ன மேக்ஸிமம் என்னோட சைடு வந்து கொடுக்க முடியுமோ அது வந்து பண்ணுவேன். ஏன்னா அந்த ஒரு உழைப்பு தான் இப்படி வந்து ஃபீல் அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் இமான் சார், we are just waiting to see you perform for this song.
சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே நெத்தி போட்டு தெரிக்குது விட்டு விட்டு ரெக்க முளைக்குது நெஞ்சு குழி அடைக்குது மானே மனம் தத்தி தாவிய தறிக்கட்டில் ஓடுது உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் ஓடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுது அலையிற பேயா அவளது பார்வை என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்னு என்ன வாட்டுது அவளது திருமேனி வெறி கூட்டுது அவளிடம் அடி வாங்க வழி காட்டுது அவ என்ன பேசுவா அத என்ன தோணுது அவ எங்க தூங்குவா அத கண்ணு தேடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுது கதிரருவாளா மனசையும் கீறி துண்டு போடுறா என்ன துண்டு போடுறா கலவர ஊரா ஒரு மாறி கொண்டு போடுறா செல்ல கொண்டு போடுறா விழியில பல 100 படம் காட்டுறா 60 நிலவாக ஒளி கூட்டுறா அவ கிட்ட வந்ததும் தலை சுத்தி ஆடுது அவ எட்டி போனதும் அட புத்தி மாறுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல தேங்க்யூ இமான் சார். ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த பாடல். அண்ட் பிரபு சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டச் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம், தனியாக பேசிக்கலாம், பரவாயில்ல. ஸோ ஓவரால் எல்லா பாடலையும் வந்து இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் as a மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஆடியோ, ஒரு படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் ஆகி அது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆன பிறகு ஒவ்வொருத்தரும் வந்து கால் பண்ணி பேசுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது பாட்டுன்னு சொல்லும் போதும், அதே மாதிரி சம்மந்தப்பட்ட நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லேயும் அதுக்குண்டான கமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வரும்போதும், நிறைய மெயில்ஸ் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ஒரு வெற்றி திருவிழாவாக இன்றைக்கி வந்து அதை வந்து சாங்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. ப்ளஸ் எல்லா சிங்கர்ஸும் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லா சிங்கர்ஸுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Thank you very much, Iman sir. All the very best to you, Vikram. And Prabhu Solomon sir, உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து வெள்ளித்திரையில் படத்தை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, டு பி ஹானஸ்ட் வந்து முழுமையாக 100% ஆடியன்ஸுக்கான படம் இது. இது அவங்களோட திருப்திக்கான ஒரு திரைப்படமாக இருக்கும். நல்ல சாங்ஸு, ஹியூமரு,
நல்ல லொக்கேஷன்ஸு. ஸோ உள்ளார வந்துட்டு ஒரு 2.25 மணி நேரம் வந்து தேர் கோயிங் டு பி இன் அ சில் மூடு. ஓகே, அது திருப்தி அவங்க கொடுக்குற அந்த 100 ரூபா 50 ரூபா காசுக்கு வந்து அவங்கள திருப்திப்படுத்தணுன்ற ஒரு 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 சின்சியாரிட்டி எங்கள் டீம் ஃபுல்லாக எல்லாருக்குமே நான் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு முறை நல்ல நல்ல திரைப்படம் இப்போ வந்து மைனாவுக்கு அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ அதில் பெரிய ஸ்டார் காஸ்ட்டோ பெரிய டீமோ அதுக்குள்ளே கிடையாது. பட் முழுக்க முழுக்க அவங்களோட ஆதரவு. ஸோ தே ஆர் நியூட்ரல். அவங்க வந்து நல்ல விஷயத்தை என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பர்சனலாக நான் சொல்கிற விஷயம், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெக்ட்ராவாக ஒய்டாக போய் இடங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்ததுனால தயவுசெய்து இது டிவிடியில் பார்க்காதீங்க. கண்டிப்பாக கோ சிட் பிஃபோர் த பிக் ஸ்க்ரீன்ஸ், என்ஜாய் பண்ணுங்கன்ற அந்த இடத்த வந்து நாங்கள் எப்படி ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் see it in DVDs. அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிற சப்போர்ட்னு நினைக்கிறேன். கும்கி படத்தோடைய ஒவ்வொரு பாடலையும் வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தி மியூசிக் இஸ் அ பிளிஸ். இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னி உடைய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒவ்வொரு பாடலும் என்னைக்கு கேட்டாலும் நம்ம மனசுல நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா இன்னைக்கு நம்ம உறுதி செய்யலாம். அண்ட் இந்த படத்தை வந்து பிரபு சொலமன் சார் சொன்ன மாதிரி வெள்ளித்திரையில தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. And wish you all a very very happy Independence Day. Until I meet you soon, it's bye from me, Ramya, along with the entire team of Kumki.